ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் துக்கமாகவும் இருக்குது. ஆனால் பயங்கர ஹாப்பி, கொஞ்சம் துக்கம். இது எதிர்பார்த்தது தான். பட் இது எதிர்பாராதது சமமாசான ஒரு விஷயம். என்னென்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேரும் வந்துட்டு விஜய் சேதுபதி ரோஸ்ட் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பட் ஆனால் வந்துட்டு அந்த ப்ரொமோ ஒன்றில் வந்துட்டு இந்த மாதிரி கேங் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அது வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அந்த மொத்த விளையாட்டை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதன்படி பார்க்கும்போது கோவா கேங்கை வந்து கீழ்ச்சி மேய போகிற அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நம்மள அந்த மாதிரி நடக்கணும். ஆனால் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா, சார் ப்ரொமோவில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, பட் ஆனால் அவர் பண்ண மாட்டார். ஆனால் உண்மை இப்போ என்ன நிலவரம், அதாவது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, 2 பேரும் போட்டு பொழந்திருக்கார், வச்சு செய்ன்னு செஞ்சுருக்காரு, களி ஊற்றிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்கில் நடந்த விஷயங்கள், எனக்கு நடிக்க வராது, நான் டெவில் மாதிரி கிடையாதுன்னு ஒரு ஒரு உருட்டுனாங்க பாருங்க, அதை வச்சு போட்டு பொழந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லினால தான் அந்த கேங்கை உருவாச்சு, அந்த கேங்கை உடையணும், அந்த கேங்கில் இருக்கிறவங்களை பொத்தி பாதுகாக்கிறாங்களே அந்த விஷயங்கள், ரயானுக்கு ஒன்றா பொங்குற விஷயங்கள், சௌந்தர்யாவுக்கு ஏதாவது ஒன்றா பொங்கி சௌந்தர்யாவை தூண்டி விட்டு இந்த பொண்ணால் தான் இந்த சௌந்தர்யாவே கெட்டு போகிறாங்கன்றது நல்லாவே பச்சையாக தெரியுது. ஏன்னா சௌந்தர்யாவே ஒரு இடத்துல வந்து ஜாக்லினை பற்றி சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இவள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனால் இவளை பிளேயரானு என்னை கேட்டால் கண்டிப்பாக நல்ல பிளேயரு இல்லை நல்ல பிளேயர் கிடையாது, நம்ம நம்பக்கூடாது, அந்த மாதிரி முதுகில் குத்துறவங்க அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு இந்த ஜாக்லின், இந்த சௌந்தர்யா, இந்த ஜெஃப்ரி, ரயான் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் உடைச்சாதான் இந்த கேங் உடையும். இந்த கேங்கை உடைச்சாதான் அதில் இருக்க ஒரு 2-3 பேராவது கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் திறமையை காமிச்சு வெளியே வந்து டாப்பில் வருவாங்க. குறிப்பாக ஜெஃப்ரிக்கு அது சான்ஸ் அமையும். ஏன்னா இவங்க எல்லாருமே பேர் வாங்கினவங்க. ஜெஃப்ரியில் வந்து இப்போ தான் வந்து கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கான். வந்து அவனுக்கும் இந்த கெட்ட பேர் வந்து இந்த குரூப்பால் தான் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஜாக்லினை வந்துட்டு ஆப்போசிட் பண்ணிட்டு தான் இருந்தான், சௌந்தர்யாவை கலாச்சிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போது இந்த கோவா கேங்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட விஷயங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஃபுல் கண்ட்ரோல் ஜாக்லின் கையில் இருக்குது. ஸோ அதை பற்றி அவர் வந்து பேசி புரட்டி எடுக்கணுன்றது என்னோடய கருத்து. சரி, ஒரு பக்கம் இந்த விஷயங்கள். இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிட்டு முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க. என்ன ஆப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் என்ன ஒருமே பண்ணலையே இந்த வாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கிடைச்ச ஓட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஓட்டு. அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு. யார் வாங்கியிருக்கா இது வரைக்கும்? யாராவது ஒருத்தர் வாங்கியிருப்பாங்களா? கிட்டத்தட்ட 24 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வாங்கினதில் ஒருத்தர் வந்துட்டு 1.5 லட்சத்தை தொட்டது கூட கிடையாது. இவர் 1.5 லட்சத்தையும் தாண்டி 2 லட்சம் கிட்ட வாங்கியிருக்காரு. அவருக்கு ஆனால் அந்த விஷயங்கள் கிடைச்சதா கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் கிடைக்கல அப்படின்றத ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நியூஸாக இருக்குது. என்னென்னா அவர் வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்படலை. நம்மளும் ரொம்ப ஆசையாக இருந்தோம், இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க, அதெல்லாம் நடக்காது ப்ரோ, விட மாட்டாங்க அப்படின்னு. ஏன் நான் என்ன நினச்சேன்னா, அந்த மாதிரி சேவ் பண்ணாருன்னா கண்டிப்பாக முத்துக்குமரனோட கேம் வந்து வேறு மாதிரி போகும் அப்படின்னு நினச்சோம். பட் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிறவங்கள வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணால், இப்போ இதனால தான் நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம், மற்றபடி மக்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல இருக்குது, அதனால் நம்ம இப்போ பண்ணுறதே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது வெறித்தனமாக பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம வந்து இன்னும் டிஆர்பி ஏற்றலாம்னு நினச்சி அவங்க பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் எது எப்படியோ எதுக்காக அவங்க பண்ணாங்களோ அது அவங்கள பொறுத்தது. பட் மக்கள், அதாவது முத்துக்குமரனோட ரசிகர்களை வந்து ஏமாற்றிட்டாங்க, அப்படி தான் உண்மை. ஏன்னா எல்லா அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டாப்பில் இருந்தார். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் அஃபிஷியல்னு ஒரு ஓட்டு ஒன்று வந்தது, அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். அப்படி இருந்துமே அவரை வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணலான்றது ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.